أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏழு இறைவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் யாவும் புகழ்ச்சியும் உரித்தாகுமாக. அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் மூமின்கள் முஸ்லிம்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினத்திலே இறைவனின் கட்டளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய பள்ளியிலே ஜும்ஆ தொழுகைக்காக வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் குறித்தாக நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் உரையிலே நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னார், நிலையான வாழ்விற்காக உளமாற உழைப்போம் என்ற தலைப்பில அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். நிலையான வாழ்வு எது, நிலையற்ற வாழ்வு எது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல அதிகப்படியான வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். நிலையற்ற வாழ்வு அதை பற்றியும் திருமறை குர்ஆன் விட்டு வைக்காம நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயங்களை, அதிகமான நன்னெறிகளை, போதனைகளை இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஆனால் ரெண்டே அல்லாஹ் சொல்லிட்டு நிலையாக நிலையற்றது என்றால் பிரித்து விட்டு நிலையான வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கண்ணியம், மகத்துவம், மரியாதை, உயர்ந்த சொர்க்கம் அனைத்தையும் குர்ஆன் பேசக்கூடிய நிலைப்பாட்டை பார்க்கிறோம். ஆனால் மனிதனுடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால், அவன் காலையில் எழுந்தது முதல் இரவு 10 மணி 12 மணி வரைக்கும் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதான் மனிதன் அதிகமான ஓட்டம் இருக்கக்கூடியதா பார்க்கணும். காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், அதன் மூலமா உலகத்தில் வருவாய் ஈட்டி வீடு வாசல் கட்டணும், தங்க வயிற வாங்கணும் என்ற நோக்கத்தை நோக்கி மனிதன் இந்த நிலையற்ற உலகத்திற்காக அந்த அளவுக்கு அவன் என்ன செய்யறான், கொண்டாடிய போன் பேசலாம் இருக்கிறான். வெளிநாடுகளில் சம்பாதிக்க பண்ணுவான், லோக்கலில் தமிழ்நாட்டில் இருப்பான், இந்தியாவில் எங்கேயாவது மூலையில் சம்பாதிக்க பண்ணுவான். கொண்டாட்டிக்க பேச முடியாத அளவுக்குலாம் பெரிய பெரிய சும்மா இந்த சில்லற சம்பளம் வாங்குறவன் பேசிட்டு போயிடுவான். 10,000 20,000 15,000 20,000 வாங்குறாங்க. பெரிய பெரிய அளவு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அந்த மாதிரி நபர்கள் அந்த அதே சமயத்தில் வந்துக்கிட்டு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பணி சுமையின் காரணமாக வீட்டுக்கு போவாங்க, வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறாங்கன்னு கேட்டு வைங்க, இங்கே 2 வாரத்துக்கு ஒரு தடவை போடுவார், 1 வாரத்துக்கு ஒரு தடவை போடுவார், அல்லது 1 மாதத்துக்கு ஒரு தடவை போடுவார் என்று பதில் வருது. அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் நிரந்தரமற்ற உலகத்தை நோக்கி மனிதனுடைய வேகம் விவேகம் அந்த அளவு பொருளாதாரம் கடை திறந்தா அவங்க டென்ஷன். வியாபாரம் நடக்கிறேன்னு வைங்க, வியாபாரம் அதிகமானதான் டென்ஷன் ஆகலாம். என்ன செய்யலாம்,
கஸ்டமர் அதிகமாகிட்டாலே எரிஞ்சு விடக்கூடியதை பார்க்குறேன். அங்கே அவங்க ஆல்ரெடி போ சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். கடைக்கு ஆளே வரல, ஓட்டுறான்னு சொன்னாலும் கோவம் வருது. ஒரு கஸ்டமர் வரலையே, கடையில் முதல் போட்டிருக்கிறேனே, இன்னும் போனியாகாமல் இருக்குது என்று சொல்லி அப்படி புலம்பக்கூடியதை பார்க்கணும். இருந்தால் கடையில் தான் உட்காரலாம். வியாபாரம் 10, 12, 13, 15 மணி நேரம். காலையில் போனால் 12 மணிக்கு கிளம்புறோம். போலீஸ்காரன் வந்து அடி மாதிரி ஒரு கடை, அதனால கடையை போடுறான். கடை கூட வைக்காத இருக்கிறான். வார்த்தை ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க நம்ம கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் உலகத்தினுடைய மோகம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வெளியே போட்டு வெள்ளிக்கிழமை கடையை விட்டு ஒவ்வொரு இடத்துல போகிற மாதிரி கொண்டாடிக்கு பேர் தங்குறதா மகிழ்ச்சியாக மனைவி மக்களோடு பேசிக்கிட்டு அவங்களோட இங்கே கூட்டிகிட்டு டூர் போய்கிட்டு, லோக்கல் டூர் போய்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறதா அப்படியெல்லாம் பொருளிட்டான். உலகத்தில் பொருளீட்டக்கூடியதில் வந்துக்கிட்டு அவ்வளவு வெறி. அந்த மாதிரியெல்லாம் நிகழ அந்த நிலையற்ற உலகத்திற்காக சொந்தக்காரன் விட்டு போக மாட்டான். போய் பார்த்துட்டு வருவோமே, மாசக்கணக்காச்சு. ஒரு தலைமை காட்டில் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வருவோம், அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோம், போக மாட்டான். மாமி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டான். உறவுகளை பெரியமா வீட்டுக்கு போயிட்டு வருவோம், போக மாட்டான். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய பொருளாதார இப்போ காலையில் முடியும் தண்ணியை சுத்தனையை காட்டில் வச்ச மாதிரி பறப்பான். போகணும், கடைக்கு போகணும், கடையை தொடக்கணும், வியாபாரம் பண்ணணும், வந்துட்டாங்க கரெக்டா அப்படின்னு என்ன செய்யணும். இப்படியெல்லாம் உலக நிரந்தரமற்ற வாழ்க்கைக்காக நிரந்தரமான வாழ்க்கையை இழந்து பொருளீட்டக்கூடிய சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் அடைந்து இந்த உலகத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய இது குப்பைங்கிறான். எவ்வளவு ஏற்றுக்கிறானா? உலகத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது குப்பைறாங்க. இந்த குப்பையை எடுத்துக்கிறேன். ஆனா இந்த உலகத்தில் அலங்காரம் இருக்கிறது, இந்த உலகத்துல பசுமை இருக்கிறது, உலகத்தை நோக்கி மனிதன் பயணிக்கிறான் என்று மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமும் பல வகையான விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னால் முஸ்லித்துப்பார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது பல இடங்களில் பல மாதிரி பேசலாம். அல்லாஹ் அதில் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால், அல்மான் ஒரு பனூன ஜீனத்துல் ஹயாத்து துன்யா ஒரு பாக்கியாத்து சாலியாத்து ஹைருங்கிற மிக சமாபம் ஹைரு அமலா என்று அல்லாஹ் நம்ம திருமுறை குரானில் பல்வேறு வகையில் அல்லாஹ் அந்த ஒவ்வொரு வாசகத்தை போட்டு உலகம் இந்த அளவுக்கு மோகம் கொண்டது என்பதை அல்லாஹ் நமக்கு பேசக்கூடிய நிகழ்வை பார்த்தோம். அதுபோல அல்லாஹ் ரப்பல் குரானில் பேசும்பொழுது زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ وَالْقَنَاطِيرِ الْمُقَنطَرَةِ مِنَ الذَّهَبِ وَالْفِضَّةِ وَالْخَيْلِ الْمُسَوَّمَةِ وَالْأَنْعَامِ وَالْحَرْثِ ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا وَاللَّهُ عِندَهُ حُسْنُ الْمَآبِ. அல்லாஹ் சொல்றான் வந்து பெண்கள் எப்படியெல்லாம் சொல்லி காட்டுறான் அப்படின்னு கேட்டால், زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ இந்த மக்கள் உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் விரும்புகிறார்கள். زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاء பெண்ணை விரும்புகிறான். என்ன செய்யறான்? ஒரு பெண் திருமண வாழ்க்கைக்கு பெண்ணு தேவை, கூட பிறப்பதுக்கு அக்கா தங்கச்சி தேவை, அண்ணன் தேவை, தம்பி தேவை விரும்புகிறானா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் விரும்புகிறான், பெண்கள் மீது ஆசைப்படுகிறான். கல்யாணம் முடிக்கணும், நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்மளான சந்ததியை உண்டாக்கி பெண்களின் மீது மோகம். அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு பனி அல்லாஹ் சொல்லிக்கிறான் வந்து அதுபோல மக்கள் குழந்தை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை பெருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஒரு கலாத்தின் கந்தரத்தின் தகவி ஒரு பிள்ளத்தை ஒரு கையில் சமூகத்தை வல்லவண்ணாம் ஒரு ஹரித தாரிக்க மத்தாவில் ஹயாத்தி துனியா ஒல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மகாம். தங்க குவியல்கள் இருக்க வேண்டும் விரும்பலாம். தங்கட்டு இல்லை, சும்மா ஒரு பொண்ணு 2 பொண்ணு வச்சிருப்போம் அப்படி பார்க்க அப்படி விரும்பலையா? தங்க குவியல்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எல்லாம் சொல்றான். அழகிய குதிரைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இன்றைக்கு பென்ஸ் காரு அது இது உயர்ற கார் இல்லையா? ஒரு பணக்காரனுக்கு அளவு கூட கார் வச்சிருக்கான். அவன் பெரிய பணக்காரன் ஒரு பங்களா கட்டி வச்சிருக்கான், வீடு கட்டி வச்சிருக்கான்னு சொன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி கார் விடுறதுக்கு இடம் வச்சிருக்கான். அந்த உயர்ற காரை வச்சு அவன் மதிக்கிறான். அவன் கூட ஒரு பென்ஸ் கார் வச்சுக்கிறாரு, கிளையண்டா வச்சு என்னென்ன இலவுகளோ இருக்குல்ல, இந்த இலவெல்லாம் உயர்ற இலவுகளை வச்சிருக்க உயர்ற கார்கள் வச்சிருக்கிறான் என்பதற்காக ஒரு கோடீஸ்வரன் லட்சாதிபதி பணக்காரனுக்கு ஒரு அளவுகளுக்கு கார் வச்சுக்கிறாங்க. இது சாதாரண மக்களாக போச்சு. உயர்ரக கார் வைக்கிறது இந்த மாதிரி அதெல்லாம் சொல்லி காட்டுறான். உயர்ரக வாகனங்கள், அந்த காலத்தில் குதிரைகள், அதன் மீது ஆசை எல்லாம் சொல்கிறான். உலக வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். அதுபோல அழகிய குதிரைகள், விளைநிலங்கள், சொத்து,
அங்கங்க சொத்து ப்ராப்பர்ட்டி எனக்கு இருக்கணும், எனக்கு ஊரில் உள்ள எல்லா இடத்தையும் நான் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்கார சொத்தை வாங்கணும், அந்த சொத்து வாங்கணும், இந்த சொத்து வாங்கணும், அந்த தோட்டம் அங்கே எவ்வளோ இங்கே எவ்வளோ, ஒரு புரோக்கர் விட மாட்டான். ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய புரோக்கர்களை கூப்பிட்டு காசு பண்ணுறதுனால கேட்டீங்கன்னா வளர்ச்சி வாங்குறான். அப்ப இந்த மாதிரியான என்ன சொல்லி காட்டுறேன், நிலப்பரப்புகளில் ஆசைப்படுகிறீர்கள் ஆகிய மனம் நேசிக்கக்கூடியவற்றை விரும்புவது மனிதர்களுக்கு அலமாக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் உலக வாழ்க்கை, நிரந்தரமற்ற வாழ்க்கை குர்ஆன் போதிக்கிறது. சொல்லிட்டு சொல்ல ஆசைப்படுறா, சரி ரைட் இருக்குன்னு இதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தாலிக மத்தாவுல் ஹயாத்து துனியா அல்லாஹ் இந்த ஹுஸ்னுல் மஹாப். இவையெல்லாம் உலக வாழ்க்கையுடைய வசதிகள், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது அழகிய புகலிடம். அதுதான் உங்களுக்கு வேணும். இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய புகலிடம் என்ன? அடுத்த வசனம் பேசுது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய மேலே உள்ளதை விரும்புகிறீர்கள். அதற்காக தான் போன 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி பிரிஞ்சு துப்பாய் நினைக்கிறான். அமெரிக்காவில், ஜப்பானில், கனடாவில், ஐரோப்பாவில் எல்லா நாடுகளிலும் நிற்கிறான் போய். ஆனால் இதெல்லாம் பெறணும் என்பதற்காக உள்ளூர் சம்பாத்தியத்தில் உள்ள ஒரு மூக்கு போட்டு வாங்க முடியாது. இந்தியாவில் சம்பாதிக்கக்கூடிய பெருந்தொகையை சார்ந்தவன் ஒரு போன் நகை வாங்க முடியாது, அளப்பவும் நகை வாங்க முடியாது. நோய்க்கு போகிற காசு இருக்காது, மருத்துவத்துக்கு சில்லற சம்பளம். இதெல்லாம் வந்து குடும்பத்தை இழந்து ஒன்று பெறானா இல்லையா? அப்படி போனால் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். அதை சொல்லலாம்ல. இந்த மாதிரி இதெல்லாம் சிறந்ததை சொல்லவான்னு நல்லா சொல்லுகிறான். குல் நபியை சொல்லுங்கள், அவர் நபியும் ஹைரின் தாலிக்கும் இல்லதி நத்தகு இந்த நபியின் ஜன்னாத்து தஜ்ரி மின் தஹ்திஹா அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா வஅஸ்வாஜுன் முத்தஹஹரத்து வரில்வானும் மின் அல்லாஹ் வல்லாஹு பஸீரும் பில் இபாத். இதை விட சிறந்ததை, மேலே சொன்னதை விட சிறந்ததை நபி அவங்க சொல்லவா? தங்க குவியலை விட, பொம்பளை ஆம்பளையை விட, ஒரு பெண் ஆம்பளை நேசிப்பதை விட, பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு நான் மேலே சொன்ன விஷயத்தை விட சிறந்ததை சொல்லவான்னு சொல்றான்ல. கேட்டு சொல்றான், இறைவனை அஞ்சுவோருக்கு தம்முடைய இறைவனத்தில் சொர்க்க சோலைகள் உள்ளன, அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும், அதில் நிரந்தரமாக இருப்பீர்கள். தூய்மையான கண்ணழகிகள், தூய்மையான அந்த துணைகளும் உள்ளன, பூர்வலிங்கள். அல்லாஹ்வின் திருப்தியும் உள்ளன, அல்லாஹ்வுடைய பெரும், அல்லாஹ்வுடைய விரும்பான். அல்லாஹ் சொல்றான், எல்லாத்தையும் சொர்க்கத்தில் கிடைக்கிறது என்ன? விரிவானும் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம் உங்களுக்கு இருக்கிறது. வல்லாஹு பஸீரும் பில் இபாத். அல்லாஹ் அடியார்களை நன்கு பார்ப்பானா இருக்கிறான். யார் எப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் பார்க்கலான்னு சொல்லி நமக்கு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இது எதை காட்டுகிறது? திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் போதிக்கக்கூடிய விஷயம் 3வது அத்தியாயத்தில் 14வது வசனம், 3வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உலக வாழ்க்கை அல்லாஹ் பட்டியல் போட்டு விட்டான். இதுதான் உலக வாழ்க்கை, இதற்கு தான் ஓடுகிறீர்கள், ஆடுகிறீர்கள், ஒருவருக்கு ஒரு போராமை கொள்கிறீர்கள், வெற்றியை ஒத்தம் வைக்கிறான். கொலை பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக பொருளாதாரம் ஒரு பங்கு வகிக்கிறது. இந்த மக்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஈடுபாட்ட பாத்திரமா இல்லையா? அப்ப நிரந்தரமற்ற உலக வாழ்க்கைக்காக நிரந்தரமான மறுமை வாழ்க்கை இழத்தினால இவனால முட்டாள் போய் உலகத்தில் யாரும் இருப்பான். சிந்திச்சு பாருங்க. அப்படி அல்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை அந்த அப்பொழுது நல்லா சொல்லக்கூடியதை பார்த்தா மற்ற விஷயத்தையெல்லாம் ஒவ்வொரு படைப்பையும் உகந்ததாக பேசக்கூடிய இறைவன் உலகத்தை பற்றி மொத்தமாக படைச்சிட்டு பேசும்போது குப்பை கூலம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கணும்னு சொன்னால் சிந்திச்சு பார்க்கணும். இது போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலையில பல வசனங்களை நமக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு சொன்னா ரப்பல் ஆலமீன் அப்படின்னு கேட்டா, திருமலை குர்ஆன்ல அந்த உலகம் இருக்கிறது, இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உலகத்துல அல்லாஹ் சில பேர் சொல்றான். எப்படி சொல்றான்? நேர்வழி பெற்றவனும் இருக்கிறான், நேர்வழிக்கு அப்பால் பெற்றவனும் இருக்கிறான். ஏகத்துவ கொள்கை தௌஹீதை ஏற்றவர்களும் இருக்கிறார்கள், தௌஹீதுக்கு அப்பால் பெற்றவர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாத்துல உள்ளவங்களும் இருக்கிறார்கள், இஸ்லாத்துல இல்லாதவங்களும் இருக்கிறார்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் நான் எப்படி வேணா நினைச்சா கொடுப்பேன் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நான் நினைச்சா எப்படி கொடுப்பேன்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், வலவுலா யகுனனா சும்மத வாஹிதத்தன் லஜஅல்னா லிமன் யக்ஃபுர் பிர்ரஹ்மானி. மக்கள் ஒரே சமுதாயமாக ஏக இறைவனை மறுப்போராக ஆகிவிடுவார்கள் என்று இல்லாவிட்டால் எல்லாரும் காபியா போயிடும். அப்படியா இருக்கிறான். முஸ்லீம்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர்,
உலகத்துல 200 கோடிக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் முஸ்லீமோடு இருக்கிறான், முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறான் என்பதற்காக அல்லாஹ் சொல்றான், நீ புயூத்தியும் சுகுஃபம் மின் ஃபில்லத்தி வமஆரிஜ அலைஹா யல்ஹரூன் வலிபுயூத்திஹிம் அப்வாபன் வசுருரன் அலைஹா யத்தகிவூன் வஸுகுருஃபன் வஇன் குல்லுன் ذلك லம்மா மதாஉல் ஹயாத்தி துன்யா வல்லாஹிரத்து இன்த ரப்பிக லில்முத்தகீன். மக்கள் ஒரே சமுதாயமாக ஏக இறைவனை மறுப்போராக ஆகிவிடுவார்கள் என்று இல்லாவிட்டால் அளவற்ற அல்லாஹ்வை மறுப்போருக்கு அவர்களின் வீடுகளின் கூரைகளையும் அவர்கள் ஏறிச் செல்லும் படிகளையும் வெள்ளியாலும் தங்கத்தாலும் அமைத்து அவர்களின் வீடுகளுக்கு பல வாசல்களையும் அவர்கள் சாய்ந்து கொள்ளும் கட்டில்களையும் அவற்றில் அலங்காரத்தையும் அமைத்திருப்போம். இவையாவும் இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகளை தெரிஞ்சுக்கல. அல்லாஹ் சொன்னா, இந்த காஃபியர்களுக்கு அள்ளி கொடுக்குறோமே எல்லா முஸ்லீமுக்கு எல்லாம் கலந்துருக்கிறீங்க. முஸ்லீம்கள் கொஞ்சம், இறைவற்பாளர்கள் கொஞ்சம் உண்டு. எல்லாம் மறுக்கக்கூடியவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி இருக்காங்க, எவ்வளவு வசதியா இருக்கிறாங்க, இவ்வளவு அந்தஸ்துல இருக்கிறாங்க, காசு பணம் பதவி கூட அந்தஸ்து. அல்லாஹ் சொல்றான், என்ன சொன்னான், நான் நேற்று இன்னும் கொடுப்போம். அல்லாஹ் வந்து நேர்வழி பெற்றவன் இருக்கிறான், வழிகாட்டல் இருக்கிறான். அல்லாஹ் மறுக்கக்கூடியவனுக்கு நான் நினைத்திருந்தால் அவர்கள் வீடுகளையும் கூரைகளையும் அவர்கள் ஏறி செல்லக்கூடிய படிகளையும் தங்கத்தால் ஆக்கியிருப்போம். நினைச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், தங்கத்தால் ஆக்கியிருப்போம், வெள்ளியால் ஆக்கியிருப்போம். அந்த வீடுகளுக்கு பல வாசல் அலமானமாய் சொல்றாங்க. இந்த அரசெல்லாம் அலமானம் தங்கத்தால் வச்சிருக்கிறாங்கன்னா இவ்வளவு செய்ய மாட்டான். அவங்க இருக்கிற இயற்கையை வச்சுப்பான், அவனோட பெற்றோர் எல்லாம் வச்சுப்பான். அவரைய அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் மறுத்து 50 காப்பீடு போய் போயிட்டே வைங்க. உங்க உலக வாழ்க்கை உங்க முடிச்சிருக்க உங்களுக்கு கணக்கு முடிப்பதற்காக உங்க வீடுகளை தங்கத்தால் ஆக்குவோம். உங்களுடைய மொட்டை மாடி அது இது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் எல்லாம் என்னென்ன கட்டுறியோ அந்த எல்லாம் மேல்மாடி கீழ்மாடி எல்லாம் தங்கத்தால் வெள்ளியால் ஆக்கி தந்திருப்போம். ஆனா அல்லாஹ் நம்பக்கூடிய இருக்கிறீங்க, எல்லாம் மறுக்கக்கூடிய இருக்கிறீங்க என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். நம்ம அந்த மனசை ஆற்றல் உள்ளவர்கள் சொல்லிட்டு சொன்னோம், வயின்குள்ளு தாலிக்க லம்மா மத்தாவுல் ஹயாத்தி துன்யா வல்லாஹிரத்து இன்த ரப்பிக லில்முத்தகீன். இவையாவும் உலக வாழ்க்கையின் வசதிகளாகும், அற்பமான வசதிகள். இறைவனை அஞ்சுவோருக்கு உமது இறைவனத்தில் மறுமை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு இந்த உலகத்தை பற்றி அந்த அளவுக்கு ரப்பல் ஆலமீன் செய்யறான். மட்டமானது குப்பை கூடம் என்று அல்லாஹ் ஒரு விவசாயத்துக்கு ஒப்பிட்டு வானத்திலிருந்து மழை பெய்யுது. அந்த மழை விவசாயிகளை மகிழ்விக்கிறது. அறுப்படை செய்ய போவான்னு என்ன செய்யலாம், கணிகளை எடுத்து ரெடியாகுமா, கத்திக்கிட்டு எடுத்துட்டு போறோம், என்ன போடா ஏன்னா பறிப்போம், ஆப்பிள் பழம் மரத்தை பறிப்போம், அதை பறிப்போம், இதை பறிப்போம், நெற்பயிர்களை எடுப்போம், தேர்தல் என்னென்னமோ பயிரிட்டு எடுப்பதற்காக செல்கிறாய். உடனே அல்லாஹ் சொல்றான், இவன் போகும்போது ஒரு காற்று அடித்து ஒரு மழை பெஞ்சு குப்பையாக கூலமாக நான் ஆக்கி விடுவேன்ப்பா. அப்போ போய் பார்ப்பான், இன்னும் நேற்று வந்து பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு, அறுவடை செய்யலாம், இன்றைக்கு வந்தால் ஒன்றுமே இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் போச்சு. அப்படிங்கிற அளவுக்கு புலம்பக்கூடிய அழுது வடிக்கக்கூடிய அளவுக்கான நீங்கள் ஆவி ஈர்க்கிறீர்களே, அப்படி ஒரு நிலைப்பாட்டை நான் செஞ்சேன்னு சொன்னா இதான் உலக வாழ்க்கை. எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய காசு போனால் அது இதை இருக்குது நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனால் திடீர்னு எல்லாத்தையும் குடிக்க விட்டா வைங்க, மூக்கு வந்துச்சு வைங்க, அவ்வளோதான் மனிதனுடைய வாழ்க்கையே முடிந்து போய்விடும் என்பதை மாற்ற நமக்கு சொல்லி காட்டக்கூடிய பார்ப்போம். அப்போ நிலையான வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நிலையான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க வேண்டும். நிலையான வாழ்க்கைக்கான தொழிலை நினைக்கிறானா, ஒரு 1/4 மணி நேரம் தொழில் வச்சா நிலையற்ற வாழ்க்கையில பொருளாதாரத்தை தேடணும். நிலையற்ற வாழ்க்கையில போய் என்னத்தையாவது போய் கூத்தடிக்கணும், கும்மான் அடிக்கணும், இல்லை ஊர் பேச்சு பேசணும், கழுவி ஊத்தணும், அந்த பொம்பளை இவளை, இவன் அவனை என்று ஊர்வலாய் பேசணும் என்பதற்காக ஒரு தொழுகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தொழுகையில திருப்தியா தொழணும், தொழுகை நல்லா இருந்துச்சு, அதே தொழுகை கோழி குத்து திட்டு போய தொழுகை, கோழி குத்தக்கூடிய தொழுகைங்கிறாங்க. அப்போ தொழுகை என்று சொன்னால் நிற்றல் புரிதல் இதெல்லாம் இருக்கணும். அப்ப வந்துகிட்டு அந்த மாதிரி நிற்றல் ஓத வேண்டியது அந்த இடத்த ஓதணும். அந்த நிதிர்த்தி நிதானம் கோழி குத்துறமா இல்லை, 1 நிமிஷம் தொழுது போயிடுவான்.
சுன்னத் ஜமாத்தில் இப்போ வெளிநாடுகள் தொழுவ பயங்கரமான ரோட்டாலே இருக்குது. தராவி தொழுவ 20 ரக்காத்து 8 ரக்காத்து தான் மார்க்கத்தில் 8 + 3 11 ரக்காத்துகள் கூட குறைய 10 13 தொழுது அது அப்படி தொழுதுக்கலாம். ஒரு 20 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 23 வித்திர 3 20 இந்த இஸ்லாத்தில் கிடையாது. இதையா ஏற்படுத்திக்கிற ஒன்று. இதையா அவங்க தொழுவானா ரமலான் மாதத்தில் பார்த்தோன்னு வைங்களேன். அப்படியே சில வீடியோக்கள் வருது ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னா 10 நிமிஷத்தில் 20 ரக்காத்தை முடிச்சிடலாம். தொழுகையா இதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்கணுமா அந்த கருத்துக்கு? இப்படி பார்க்கலாம். தொழுகைன்னா என்ன? நிறுத்தி தொழுவு நிதானம் தொழுகை ஏறலை. அந்த ஏறம் வந்து தம்மனம் பிடிச்சி இருக்குது. ஒவ்வொரு தொழுகையும் நிதானம் ஓதி எந்திரிச்சு கொண்டு நம்ம அந்த அளவுக்கு உலகத்தை அந்த நிலையான வாழ்வுக்காக இங்கே தயார்படுத்துவோம். அழகாக தொழுவோம், நிறுத்தி தொழுவோம். சில பேர் சைத்தான் வெறுப்பான், சைத்தான் தொழுதி போகட்டும், நல்ல முறையில் தொழுகட்டும் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் கேட்டால் தொழுகை நிதானப்படுத்துங்க. உயிரோட்ட முறையாக தொழுகை ஆகணும். என்னுடைய தொழுகை சொர்க்கத்துக்கு நாளை மறுபடியும் கொண்டு சேர்ப்போம். என்னுடைய தர்மம், நான் நோக்கின்ற நோன்பு, நான் செய்கிற இபாதத்துக்கள், என்னுடைய எல்லா நல்ல விஷயங்களும் என்னுடைய மர்ம இலக்கு அந்த நிரந்தரமான சொர்க்கத்துக்கு உள்ள ஒவ்வொரு காரியமும் சொர்க்கத்தில் சேர்க்கும் என்ற உள்ளட்சத்தோடு நம்ம தொழுகிறோமா இல்லையா? தொழுகையில் அவசரம் வருவான், சாமியை முதல் போகலாம். தொழுகையில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா சாமியத்துக்கு வீசலாம் போயிடணும். இல்லை ஒரு முனாஃபிக்கின் தொழுகை நிறுத்தி வந்து நிதானமாக தொழுது இமாம் வாழ்க்கையை தொழுகணும். கிடைக்கிற ரக்காத்தை பூர்த்தி செய்யணும். தவறி போன ரக்காத்தை ஒரு சலாம் கொடுத்த போகிறோம் எந்திரிச்சு தொழுகணும். இதெல்லாம் மார்க்கம். தொழுகை தான் இப்போ முடின்னு வருது வெறியோட. இப்போ முடிப்பார் தொழுகையா? இது என்ன தொழுகையா? அல்லாஹ்வுடைய பார்வையை வந்துக்கிட்டு இது தொழுகையை கணிக்கப்படுமா? ஓத வேண்டியதை ஓது, நிதானமாக ஓது. சுண்ணத்தை 5 நிமிஷம் தொழுகணும். சுண்ணத்தை 5 நிமிஷம் நேரம் கிடைச்சாலும் நீ சுண்ணத்தை தொழுகணும். இல்லை சும்மா இருந்தா குற்றம் கிடையாது. அப்போ சும்மா அதற்கு பிறகு தொழுகணும், தொழுகை கிடையாது. இப்போ நீ அந்த அப்படியானால் நிரந்தரம் இல்லாத உலக வாழ்க்கைக்காக நிலையான வாழ்க்கையை தொழுத்தி உலகத்தில் என்ன செய்யலாம்? தொழுகையை பொறுப்பாக இருக்கலாம். தொழுகைக்கு பிறகு சூறாக்களை அதெல்லாம் கிடையாது, செய்வது கிடையாது. இப்படியெல்லாம் மனித வாழ்க்கையில வந்து அவசர நிலையோடு வந்து அவசர நிலையோடு வெளியே போய் ஏற்றுக்கலாம். உப்புகளும் துவா கேட்கலாம். இப்படி எடுத்துருவான். நான் சின்ன பிள்ளைங்க துவா கேட்டாங்க. ஒரு 60 வயசுல உள்ள ஒரு ஆள் எப்படி உங்களுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? அல்லாஹ் சொன்ன மாதிரி நிறுத்தி நிதானமாக செஞ்சீங்களா? இதை புரிந்துக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அப்போ தொழுகையில பதற்றம், நோம்புல பாடணும், நோம்பு வச்சுப்பான். எப்போ நோம்பு வரப்பான்? டைம் போச்சா பார்த்துட்டு இருப்பான். அப்போ என்ன சகோதரனை வச்சுட்டு அது நோம்பு இருக்கிறதுக்கு இடையில 5000 டைம் பார்த்தோம். 5000 ஆச்சு. மணி போயிருந்தா அதுவும் அசத்துக்கு பிறகு ரொம்ப பாவாட ஆரம்பிச்சுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இப்படி இப்படி இப்பாதத்துக்கு எழுந்துக்கலாம். நிலையற்ற இந்த உலகத்திற்காக நிலையான வாழ்வை இப்பாதத்துக்குள்ள துளைக்கிறோம்னு சொன்னா சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று நீ ஃபர்ல மட்டும் தொழுதாலும் உருப்படியாக தொழு. சுண்ணத்தை தொழுதா நன்மை, அதிகமாக நன்மை. அப்போ 2ஐயும் தொழுகிறீங்கன்னா நிறுத்தி தொழுவு, நிதானமாக தொழுது. இந்த மார்க்க நமக்கு தொழுகைக்கு ஒரு பிரார்த்தனை செய், துவா செய் என்றெல்லாம் மார்க்க நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் நிலையான வாழ்க்கைக்காக தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நபி தோழர்கள் வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால் அல்லாஹ் அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரே, ஏழை மக்களாகி சில ரசூலாக்கள் வந்து பஞ்சாயத்து முறையிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதரே, பொருளாதாரம் செல்வம் பெற்றவர்கள் உயர் பதவிகளையும் நிலையான வாழ்க்கையையும் உலகத்தில் உள்ள பதவி, காசு, சுகம் அனுபவிக்கிறார்கள். நாங்கள் தொழுவது போன்றே அவர்கள் தொழுகிறார்கள். நாங்கள் நோன்பு நோற்பது போன்று அவர்களும் நோன்பு நோக்கின்றார்கள். ஆயினும் அவர்கள் பொருளாதார சிறப்பு இருப்பதனால் ஹஜ்ஜி செய்கிறார்கள், உம்ரா செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிகிறார்கள், தர்மம் செய்கிறார்கள். இதில் எங்களுக்கு பல விஷயம் செய்ய முடியலையா? தர்மம் கொடுக்க முடியல, ஹஜ்ஜிக்கு போக முடியல, தூரம் தொலைவில் உள்ள காசு செலவழிக்கணும்ல, ஹஜ்ஜி ஊராக போகிறதுக்கு அதெல்லாம் முடியலையே. எங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இவர்களை இட்டக்கூடிய அளவு ஒரு இபாதத்தை கற்றுத்தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா? ஏழை சஹாபா கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க உங்க பின்னாடி வரவங்க முந்தி போயிருவீங்க, முன்னாடி போறவங்களே ஜெயிச்சிருவீங்க. நான் ஒரு விஷயத்தை கற்றுத்தர்றேன், அதை செய்தாலே தவிர உங்களோட அடுத்தவங்க செஞ்சாலே தவிர நீங்க சமமாவீங்க, முந்திடுவீங்க. எங்கள் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை சஹாபாக்களுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, அந்த வசதியற்றவங்களுக்கு சுகாசனம் இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சலாம் கொடுத்த பிறகு, பரலான் தொழுகைக்கு பிறகு
33 தடவை சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று 33 தடவை இப்படி சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அதை சஹாபாக்கள் செய்கிறாங்க. அதில் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டவங்க ரசூலுல்லாஹ் வந்து அபூ ஹுரைரா சொல்றாரு, நாங்கள் 33 தடவை சில தடவை அல்லாஹ் அக்பர் 34 தடவை எல்லாம் ஓதுறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா 33 இதை சொல்லுங்கிறாங்க. இந்த திக்ர் விஷயத்தில் பல ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ்ல என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் கடைசியில் இதையும் 33 தடவை சொல்லிக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர். லாஸ்ட்ல முடிக்கும் பொழுது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று அதையும் 33 தடவை சொல்லிக்கிறீங்க. அது எல்லாமே கரெக்டாக கணக்கில் ஓடி வந்து 100 வந்து ஓதுற மாதிரி வந்துடும். அதை தாண்டி கூட சரியாக ஓதுனா நம்ம நடத்தி போயிட்டு அல்லாஹ்வுடைய சொன்ன செய்தி சரி புகாரில் அவருடைய 143வது நம்முடையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இப்படி தொழுகையில ஆர்வத்தோடு எங்களுக்கு திக்கரை கிடைத்தான் குரான் தனி டாபிக்கு 10 நிமிஷம் 1 மணி நேரம் ஒரு நேரம் கிடைச்சா போதுங்க, உனக்கு 10 நன்மை கிடைக்கும், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஆனால் இதில் சொல்ல என்ன சொல்றாங்க, சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள் வந்து கேட்டு செய்யறாங்க. அதையும் பணக்கார சகாபாக்கள் செஞ்சுட்டாங்க. சொல்ல அடுத்த பஞ்சாயத்து வருது, நீங்க சொல்லி தந்தீங்க மல்லாவுடைய மார்க்கத்தை மறைக்க முடியாத ஒழிக்க முடியாதுல எங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க பணக்கார சகாபாக்கள்னா நீங்க வாய்க்கிற 3 மணி கொரோனா தொகைக்கு பிறகு என்னமோ முன்னுக்கிறீங்களா என்னத்தை செய்றீங்கன்னு கேட்ட உடனே நபிகள் நான் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, அந்த சொல்லி நாங்கள் சொன்னோம்னா அவர்களும் அதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் பணக்கார சகாபாக்களும் அன்சாரி முஹாஜிர்கள் இந்த திக்ர செய்யறாங்க சொன்னாங்க. அப்படியா இதுக்கு இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத் அருட்களை அவங்களுக்கு நன்மையை வச்சிருக்கிறான். எல்லா பணக்காரனும் ஓட மாட்டான், எல்லா ஏழைகளையும் பார்த்துட்டு இருக்க மாட்டான். இது பணக்காரனே செய்தா இருக்கலாம், ஏழையே செய்தா இருப்பான். இது அல்லாஹ்வுடைய அருட்படை நபித்தோழர்களை, இது அல்லாஹ்வுடைய அருட்படை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நாடியவங்களுக்கு தான் மார்க்கவழியை காட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்கன்னு சொன்னா அப்ப நிலையான வாழ்வு என்பது என்ன? மார்க்க விஷயம் தான். உலகத்து விஷயத்துல அந்த அளவு போட்டி போட்டுக்கொண்டு பகை உணவை வளர்த்துக் கொண்டு உலகத்துக்காக சண்டை சச்சரவு அடிக்கடி விட்டு குதிர் போயிட்டு இருக்கிறான். நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, ஆகிரத்து வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஏதாவது நிரந்தரமா அதையா சொல்லுங்க. மனிதன் நாம நிரந்தரமா இல்லை, நம்முடைய இளமை நிரந்தரமா இல்லை, உங்களுடைய வாலிபம் நிரந்தரமா இல்லை, உங்களுடைய முதுமை நிரந்தரமா இல்லை, உன்னுடைய கை நிரந்தரமா இல்லை, உன்னுடைய கால் நிரந்தரமா இல்லை, உன்னுடைய இதயம் நிரந்தரமா இல்லை, உன் மூளை நிரந்தரமா இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏதோ டைமுக்கு ஏற்பட்டாக்கிட்ட எல்லாம் என்ன செய்யும், ஓடி அழிஞ்சு போயிடும். இளமையா அது ஒரு 10 வருஷமா 10-15 வருஷம், வாலிபமா அது ஒரு 10 வருஷமா 8 வருஷமோ, முதுமையா அது மொத்தம் மீறீங்க. கண்ணு நிரந்தரமா இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியம், கண்ணு போயிட்டா குருட்டு போய் குருட, கை இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியம், கை போயிட்டா நிரந்தரமா ராட்சியில கை வச்சுன்னு வைங்க, அவ்வளவுதான் ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லாம போயிட்டா அவ்வளவுதான். அவனுக்கு 10 பேர் உதவி செய்யணும். கால் இருக்குது நிரந்தரமா இருக்கிற வரைக்கும் தெம்பு, காலையில் மிதிக்கலாம், பைக் ஓட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஓடலாம், ஆடலாம். அப்ப காலையில் வந்து தெம்புச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்துல இதுல ஆரோக்கியம் இல்லை, அவ்வளவுதான். அவனுக்கு 10 பேர் உதவிக்கு தேவை. இப்படி மாற்ற நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம்னு சொன்னா நிரந்தரம் மற்றும் எது நிரந்தரம், மூல நிரந்தரமா பண்ணிட்டா இருக்கிறான், அது விஞ்ஞானி அவனுக்கு அது நிரந்தரமா. இப்படி அதிர்ஷ்டரை ஆய்வுப்பட்டாங்க அறிஞர்கள், அவங்களுக்கு அது கல்வி நிரந்தரமா, எதுவுமே நிரந்தரம் இல்லை சொல்லுவார்கள். உலகத்தில் ஏதாவது நிரந்தரமா, மூளை மறைஞ்சு வந்துடும், மூளை வயசு போனா மூளை குழம்பிடும், வியாபாரம் மறைஞ்சு வந்துடும். பல்வேறு பிரச்சனைகளை உடம்புல வைத்துக் கொண்டு நான்லாம் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு பீச்சிக்கலாம். அந்த வாலிபையில இருக்கிறதுக்காண்டி நம்ம என்ன செய்வோம், கெத்து காட்டுறோம், 10 பேர் அடிக்கிறோம், வாழான்னு கை ஊறிக்கிட்டு எதுவுமே போயிடுவோம். கை ஊறிட்டு காட்டுக்கும் அடிக்கிட்டு இருப்பான். சாவர காலத்தில் நாலு சின்ன போல சாப்பிட தம்பி அடிக்காத இப்படி போயிடும். இப்படி எது நிரந்தர உலகத்தில் நிரந்தரத்தை தான் பேசுவோம் சொல்றாங்க. சொர்க்கத்திற்காக நிரந்தரத்தை அப்படிப்பட்ட நிரந்தரத்தை நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர உலகம் அற்பம். எத்தனை ஜும்மாவை கட்டியிருப்பீர்கள், மனமாற்றம் வருகிறதா, மனமாற்றம் விடமாட்டான் சைத்தானுடைய வேலை என்ன, எல்லாட்ட வாக்களிச்சுட்டு வந்தான். இறைவா உன்னை அடியார்கள் வழிகெடுப்பேன், அவனுடைய முன்புறம் பின்புறம் வலது இடது இருந்தெல்லாம் வழிகெடுப்பேன், ஆசை வார்த்தை தூண்டுவேன், கெட்டதை செய்ய வைப்பேன்,
நல்லதை செய்ய விட மாட்டேன் அப்படின்ட்டு சைத்தான் அல்லாட்ட வாக்குறுதி வாங்கிட்டு வந்த காரணத்தை எல்லாம் மறந்து போயிடும். சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பழியாசம் பழியை தாண்டிட்டோம்னு சொன்னா மறந்துடுவோம்னு சொன்னா, அப்ப அதையெல்லாம் தாண்டி இறைவனுக்காக உலகத்துல மறுமைக்காண்டி உள்ள விவாதத்துக்களை செய்யணுமா இல்லையா? கண்டிப்பா செய்ய வேண்டும். நிலையற்ற உலகம். அல்லாஹ் ரப்பல் 45வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இந்த காஃபிர் இறை மறுப்பாளர் எப்படி பேசுகிறானோ தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் திருமுறையில, இந்த ஏகரிவனை மறுப்பவர்கள் முஸ்லீம்ல உள்ள முனாஃபிகீன் ஈமான் இல்லாம பேசுறான். வகாலு மாஹி இல்லா ஹயாத்துன துன்யா, வகாலு மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வனஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்லா தஹர் வமா லஹும் பிதாலிக மின் இல்மின் இன் ஹுவ இல்லா யுன்னூன். 45வது அத்தியாயத்தில் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நமது உலக வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை இல்லை. எப்படி பேசுகிறாங்க? அதெல்லாம் உலகத்தோட முடிஞ்சு போச்சுங்க, உலகத்தை தவிர வேறு வாழ்க்கை இல்லை என்று பேசுகிறார்கள். நாங்கள் எப்படி பேசுறாங்க? வாழ்கிறோம், உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் மரணிக்கிறோம், காலத்தை தவிர வேறு எதுவுமே எங்களை அழிப்பதில்லை என கூறுகிறார்கள். அவர்களுக்கு இது பற்றி அறிவு இல்லை. அவர்கள் நபியே ஊகம் செய்யக்கூடியவன், ஊகிக்கக்கூடியவன் தான் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான். இந்த மேற்படியான பேச்சு என்ன பேசுறான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாம இந்த உலகத்துல வாழ்றோம், அம்மா அப்பா வயிற்றுல தாயுடைய வயிற்றுல வெளியே வரோம், அம்மா அப்பா பிள்ளை போடுறாங்க, வாழ்றோம், என்ன செய்யறோம், சம்பாத்தியம் பண்றோம், பெரிய அரசியல்வாதியாக போகிறோம், ஆன்மீக தலைவராக போகிறோம், காசு பணத்தை செலவழிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஊரடிச்சு உலகில போடுறோம், பல மாதிரி ஐக்கியத்தை பண்றோம் சொல்லிட்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன செய்யுமா அல்லாஹ் சொல்லலாம். கவனிக்க வேண்டிய விஷயம் வமா யுஹ்லிகுனா இல்லா தஹர், காலத்தை தவிர எதுவுமே அழிக்காது. நாங்க கவலைப்பட்ட மொத்தம் போயிடுவாங்கிறான். எப்படி சொல்றாங்க? காலத்தும் தான் அழிக்குங்கிறான். 20 வயசுல மொத்தம் போயிடலாம், அது எப்படிங்க போக மாட்டாங்கிறான். இந்த காலம் தான் எங்களை அழிக்கும். இது 30 சாமியானா இளம்ப வாலிப பருவம், 35-40 அதெல்லாம் முகத்துக்கு தனி விஷயம். அதனால குழந்தைய கூட தூக்கி போயிடுவான், உயிரை கைப்பற்றிடுவான். இவன் இந்த விதண்டாவாதம் பேசக்கூடிய அயோக்கியம் பேசுறான்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். எங்களை காலத்தை தவிர எதுவுமே அழிக்காது, காலம் தான் அழிக்கி. 60 வயசா போனா காலம் போய் நம்புறான். ஒரு ஆக்சிடென்ட்னா கை கால் போயிடுச்சுன்னு அவன் நம்புறான். காலம் எங்களை அழிக்கும். நாங்கள் போனோம் ஆக்சிடென்ட் விபத்துக்குள்ளாக வண்டியில போகல, விபத்துக்குள்ளாயிருச்சு, விபத்துக்கு உள்ளாக செய்யலாம் போனோம். அந்த ரத்த சூழ்நிலை எல்லாம் டிராபிக் நம்ம வந்துருக்கிறோம். பார்க்குறோம் அப்போ வந்துக்கிட்டு அந்த மாதிரி விபத்துக்காக பின்னாடி 3 பேர் வச்சுக்கலாம் பைக்கில் வேகமாக போய் சாகுறது, அப்படி ஒரு போஸ்ட் இருக்குது. விபத்து நடக்காதுன்னு பார்த்து வண்டியை ஓட்டிட்டு போவோம். ஃபேமிலி காரில் இருக்குது, வாகனத்தில் டொயோட்டாவில் வச்சுக்கிறோம், பென்சில் வச்சுருக்கோம், கொண்டு போவோம், அதில் ஆக்சிடென்ட் ஆகிடும். இதை நம்புறோம். காலம் இல்லை அன்னைக்கு கை கால பிடிச்சி போட்டுருச்சு காரணம் அதெல்லாம் நம்பலை. 80 வயசாகனா தூக்கி அடைக்கிறேன், மூத்தா பண்ண பிறகு 90 வயசுல செத்து போயிடுறோம். அப்படி காலம் எங்களை அணைக்கிறத கூட அல்லாவை அடிச்சான் அப்படின்னு ஏகையான மறுப்பாளர்கள் பேசுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம்னு சொன்னா அல்லாஹ் இருந்து முற்றுப்புள்ளாய் அட முட்டா போயிடுவோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ரப்புல் ஆலமீன். இதற்கு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, குலில்லாஹு 45:26 குலில்லாஹு யுஹ்யீக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யஜ்மஉக்கும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹி வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன். அல்லாஹ்வே உங்களை வாழச் செய்கிறான், புரிந்து கொள். இறைவனாகி அல்லாஹ் தான் உங்களை வாழச் செய்கிறான், பின்னர் உங்களை மரணிக்கவும் செய்கிறான். பின்னர் சந்தேகமே இல்லாத, சிறிதும் சந்தேகம் இல்லாத கியாமத்தினாலே உங்களை ஒன்று சேர்ப்பான் என்று நபியை கூறுங்கள். எனினும் வலாக்கின் அக்ஸர நாஸி லா யஅலமூன், மனிதர்கள் அதிகமானவர்கள் இந்த மாதிரி தகவல்களை அறிய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய போதனையை கூட்டுத்தனமா செலுத்தித்தனமா என்ன செய்யலாம் கடந்து போயிடலாம். எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அல்லாஹ்வை நான் உங்களை பூமியில புறக்க செஞ்சேன், நான் மரணிக்க செய்வேன், பிறகு கொண்டு வரப்படுவீர்கள். அல்லாஹ் என்னிடத்தை கொண்டு வரப்பட்டு கெட்டவனுக்கு நரகத்தையும் நல்லவனுக்கு சொர்க்கத்தையும் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்ம எப்படியெல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த உலகம் அனுப்புவோம் என்று அல்லாஹ் பல வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்கணும். அதுபோல அல்லாஹ் ரப்பல் திருமலையில பல வசனங்களை நமக்கு சொல்றாங்க. உலக விஷயத்துல உலகம் சொல்றான் அல்ல, அது போல என்ன சொல்றான், இந்த உலகத்தின் மதிப்பிலே சொல்கிறான். வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அவன் தன் இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான். சில பேரை பத்தி எல்லாம் பேசலாம், நல்லவங்களை பத்தி
அல்லாஹ்வுடைய பேரை நினைத்து தொழுது சொர்க்கம் வேணும், நம்ம நல்லடியாரா மூத்தா போகணும்னு நினைத்து தொழுதார்கள். பாபு சொல்லப்பட்ட பள்ளியாசல் கவனம் இருந்தது. ஏதோ ஒரு சூழல் தொழுகை போய்விட்டா கவலைப்படுறான், அல்லாத மன்னிப்பு கேட்கிறான், நேரங்கள்லாம் தொழுதுறான் என்று நமக்கு மார்க்கம் சொல்லுது. பல்து செய்வோம் ஹயாத்த துன்யா, ஆனால் நீங்கள் உலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், வல்லாஹிரத்து கைரும் அபுகா, மறுமையே சிறந்ததும் நபியே, மறுமைதான் சிறந்ததும் நிலையானதுமாகும் அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த தகவல்கள் எல்லாம் நபிகள் நாயகம் போதிச்சு போதனையா? எல்லாரும் போயிட்டாங்க சொன்னான். இந்த ஆகியத்து மறுமை சொர்க்க நரகம் கரெக்டாக நடக்கப்பா, கெட்டு போயிடாதீங்க, மனிதவழி போயிடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் காணிகளை வாழ்ந்த ஒரு விஷயத்தை வாழ வேண்டும் என்ற விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். சுகுஃபி இப்ராஹிம வ மூசா, இந்த மாதிரி அறிவுரைகளும் போதனைகளும் முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல இப்ராஹிம் நபிக்கு அனுப்பப்பட்ட அந்த வேதத்திலும் மூசாவுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்திலுமே இந்த உபதேசங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு கரெக்டாக நடங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நன்மை சம்பாதிக்கணும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுது. அதுபோல அல்லாஹ் மார்க்கத்துக்கு எதிராக செலவழிக்கிறவனை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசுறான். இஸ்லாத்துக்கு எதிராக செலவழிட்டான்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம ஏகத்துவத்தை தௌஹீதை சொன்னா அதுக்கு எதிராக 4 பேர் கிளம்புறான், 4000 பேர் கிளம்புறான். இந்த வகாபிகள் விடக்கூடாது. அல்லாஹ் தடுத்துக்கா, மோதி ஓடாதே சொன்னார் என்று சொன்னார். மீனார் நபிகளை கொண்டாடாத, இதான் விதத்துக்கு மோதி சிறுக்கு நிரந்தர நரகம். நபிகள் நாயகத்தின் பேர் பிறந்தநாள் கொண்டாடா அது விதத்து புது நூதன பழக்கம் நடந்த ஒரு விஷயம் இருக்கும் என்றெல்லாம் சொல்லி பல தீமைகளை தடுத்தோம் என்று சொன்னால் சாராயம் குடிக்காத பல விஷயங்களை போதை சாப்பிடாத பல விஷயம் பட்டியல் போட்டு சொல்லும் பொழுது தௌஹீதுக்கு அளவாக கந்திரி கொண்டாட, கந்திரி தர்காக்களை கந்தூரி நடத்தாதீங்க, அப்படியே சந்தனப்பு நடத்தாதீங்க, குடிமானம் ஏற்றுவாங்க. பன்னி ஆண்டவருக்கு முருகன் ஆண்டவருக்கு ஏற்றின மாதிரி குடிமானம் ஏற்றாதீங்கன்னா நாகூர் தர்காவில் சாமி பாஷா பேரில், ஏறுபடியில் ஏற்றாதீங்கன்னா பீமாப்படியில் ஏற்றாதீங்கன்னு சொன்னால் நமக்கு எதிராக காசை செலவழிக்கிறான். நமக்கு எதிராக நம்ம அழிப்பதற்கு பணத்தை போலீஸ்க்கு பிடிச்சி கொடுப்போம். அது இது என்னென்னமோ செய்யறாங்க. கூட்டம் போட்டால் மார்க்க கூட்டம் போட்டால் கூட்டத்தை தடுக்கிறான். பல மாதிரி இந்த விஷயம் பேசுறான். வந்துக்கிட்டு மசாலா இவர்களுக்கு உதாரணம் சொல்றாங்க. உன் காசு பணத்தை பாரு எப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். மசாலா மாயின் ஃபீக்குன ஃபீ ஹாதிஹில் ஹயாத்தி துன்யா கம் மஸலி ரீஹின் ஃபீஹா சிர்ருன் அஸாபத ஹல்ஸ கௌமி ظلموا أنفسهم فأهلكتهم وما ظلمهم الله ولكن أنفسهم يظلمون. 3வது அத்தியாயத்தினுடைய 117வது வசனம். இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் செலவிடுவதற்கு உதாரணம், கெட்ட விஷயத்தில் செலவிடுவதற்கு உதாரணம் கடும் குளிர்காற்றாகும். கடும் குளிர்காற்றாகும். தமக்கு தாமே தீங்கிழைத்த கூட்டத்தின் பயிர்களில் அக்காற்று பட்டு அவற்றை அழித்து விடுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்து விட்டனர் சொல்லி நீ காசை வணிகத்த கொள்கையில தர்மம் கொடுக்காம செலவழிக்கிறான்னு சொன்னா இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் செலவிடுவதற்கு உதாரணம் என்ன? கடுமையான குளிர்காற்று வீசுது. 1000 போரை போட்டுக்கிறோம் குளிர்காலத்துல, வெளியே வர மாட்டான், சுடுதண்ணியில குளிப்பான், சுடுதண்ணியில ஒளி செய்வான். அப்ப அந்த மாதிரி குளிர்காற்று அது வீசுகிறது. தமக்கு தாமே தீங்கிழைத்த கூட்டத்தாரின் பயிர்களில் அது படுகிறது, பற்று அதை அழித்து நாசமாக்கி விடுகிறது. நல்லா சொல்றான், அழித்து நாசமாகி உண்மை இல்லாமல் ஆயிருதுல. இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு நீ செலவழிக்கக்கூடிய காசு பணமெல்லாம் வேஸ்ட் நடக்கிறது சேர்ப்போங்கிற அடிப்படையில் எல்லாம் உதாரணப்படுத்தக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். அதுபோல திருமலை குரான் அல்ல உலகத்தை விரும்பினான் இல்ல அவனுக்கு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மண்கால இறுதியில் ஹயாத்த துனியா வசீனத்தகா நுவஃபி இலை மகமாலும் ஃபீஹா வஃபீஹா லா இபு அல்லாஹ் சொல்றான் லா இபுஹசும். திருமலை குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவ்வுலக வாழ்க்கையையும் அதனுடைய கவர்ச்சியையும் நாடுவோரின் செயல்களுக்கான பலன்களை இங்கேயே முழுமையாக கொடுத்து விடுவோம். இங்கே அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், உலகம் தான் வேண்டி விரும்புறியா? மண்கான யுரீதுல் ஹயாத்த துன்யா வஸீனத்தஹா. இந்த உள்ள எல்லாமே காசு பணம் பதவி புகழ் அந்தஸ்து விரும்புறீங்கன்னா அல்லாஹ் தருவான். இந்த போல வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கையும் அந்த கவர்ச்சியும் நாடுவோரின் செயல்களுக்கான பலன்களை இங்கே முழுமையாக கொடுப்போம். இங்கே அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். உலகை கல்லதிய லைசல் ஆகிரத்தி இல்லன்னார் வஹபித மாசனு ஃபீஹா வபாத்திரு மா கானு யஅமலூன். அவர்களுக்கு மறுமையில்
நரகத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை. நரகம் தான் ஒரு போக்கிடம். அவர்கள் தயாரித்தவை அங்கே அழிந்துவிடும். அவர்கள் செய்து கொண்டிருந்தவையும் வீணாகிவிடும் என்று அல்லாஹ் 14வது அத்தியாயத்தினுடைய 16வது இறைவசனம் சொல்லி காட்டுறான். அப்போ உலகத்தில் மறுமை ஆகியத்து உலகம் வேண்டும் என்றியா? உலகத்திலே ஜெயிக்கணும், மறுமையிலும் ஜெயிக்கணுமா? அதுக்கு தக்கவாறு முன்னேற்பாடு செஞ்சு இபாதத்துக்களை பண்ணுங்க, நன்மை செய்யணும் மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் ரப்புல்லா நமக்கு நிறைய விஷயத்த சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அகல் தோண்டிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் கடுமையான குளிர் நேரம், அந்த கடுமையான குளிர் நேரத்தில் அகல் தோண்டப்படுது. ஹந்தக்கு போர், ஹன்சா போர்ல எல்லாருமே முடிச்சாண்டா. எல்லா காப்பீர்களும் யூத கிறிஸ்தவ மக்கத்து காப்பீடு சிலை வணங்கி ரசூல்லா அடிக்க இஸ்லாத்தை அடிக்கான்னு வராங்க. அப்போ சல்மான் ஃபாரிசி என்பவர் ஆலோசனை சொல்றாரு, எங்க ஊர்ல அவர் பார்சியை சார்ந்தவர், எல்லாம் ரசூல்லா ஆலோசனை சொல்றாங்க, நான் அகல் தோண்டுவோம். இந்த மாதிரி கூட்டுப்படையினர் வரும்பொழுது இப்படி எங்க ஊரை சுற்றி அகல் தோண்டி 50 பேரை உள்ள வரும்போது குதிரையில் வராங்க, இல்லை யானை ஒட்டகத்தில் உள்ள போயிடுவாங்க, உளுந்துருவாங்க என்று சொல்லுவாங்க. நம்ம அகல் தோண்டப்படும். அப்போ ரசூல்லா சொன்ன சஹாபாக்கள் அகல் தோண்டும் பொழுது சல்மான் ஃபாரிசியோட யோசனைப்படி அகல் தோண்டப்படும். அப்ப சொல்லப்படுது, அப்ப அந்த நேரத்தில் சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, அடிமை உணவுகள் இல்லை, எல்லா சகாபாக வயிறு ஒட்டி கிடக்குது, இருக்கிற உணவுகள் பேரிச்சம்பழம் இதை சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ற அளவுக்கெல்லாம் அப்போ ரசூலுல்லாஹி அதை பார்த்து பாடல் வடிவத்தில் படித்தார்கள். பாடல் வடிவத்தில் படித்தாங்க. சஹாபாக்கள், முஹாஜிர்களே, அன்சாரிகளே, மக்கா மதீனா வாசிகளை கவனித்துக் கொள்ளுங்க தோழர்களே, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, மறுமைதான் நிலையானது என்று என்ன செய்யறாங்க பாடல் வடிவத்தில். உலகம் சும்மா ஆடம்பர உலகம், மறுமைதான் சொர்க்கத்தை வைத்திருக்கக்கூடிய நிரந்தர உலகம் சொல்லி அவங்களுக்கு அந்த கலைக்கு போகக்கூடிய அளவு பாடலின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்கமூட்டினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள் என்பதை உணர்ந்து நிரந்தர வாழ்வுக்காக நிலையற்ற வாழ்க்கையில் குப்பக்கூடங்களுக்காண்டி காலில் உணவா பதவிக்காண்டி புகழுக்காண்டி அஸ்ஸலாமு கை கட்டினான். அஸ்ஸலாமு வாயால் சொன்னா என்ன நெடுஞ்சி சுழிஞ்சி பணக்காரனா, அவன் பணக்காரனா இருந்தா என்ன, எப்படி போன உனக்கு என்ன, அவன் பெரிய அளவுக்கு எதாவது உனக்கு என்ன, அஸ்ஸலாமு முடிச்சா என்ன, சொல்லுக்கும் இப்படி இதெல்லாம் என்ன கேள்வி கொடுத்து அஸ்ஸலாமு பாய் எங்கில் பெருமாள் சலாம் சொல்லு. இது உலக வாழ்க்கை, காசு எதுவும் நிரந்தரம் இல்லை, புகழ் அந்தஸ்து இதை உணர்ந்து கொண்டு இறைவனுக்கு பயந்து மறுமையில சொர்க்கத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி, நல்ல திட்டங்களை நோக்கி, இபாதத்துகளை நோக்கி பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு ஜும்மாவினுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். யாரை நாம் முத்தப்புல்லா ஹக்கத்து காட்டி வளா தமூக்குன்ன இல்லாவான் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மாவுடைய உரையில 2 செய்தி சொல்ல வேண்டியது இருக்குது. அறிவுலாம் இல்லை, மார்க்க பயம் தான். இந்த கள்ள தௌஹீத்வாதி நிறைய பேர் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த பெண்கள் இருக்கிறாங்களே, இந்த பெண்கள் அல்லாஹ் தஆலா அது சிறப்பித்து அல்லாஹ் சுபசெய்தின்னு சொல்லலாம். பெண் குழந்தை பிறக்கப்பட்டு இந்த சுபசெய்தி சொல்லப்பட்ட அறிவியலர்கள் என்ன செய்யலாம், ஓடிக்கிறான், முகம் கருத்து போயிடுது அப்படிலாம் சொன்னாங்க. அந்த பிள்ளைய வளர்ந்து பெருசாக போயிட்டா இப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம், தௌஹீதோட போகிற எங்கள் ஊரில் ராமநாதபுரமோட கீழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கள்ள தௌஹீத்வாதி என்ன செய்யலாம், வீடு கேட்கலாம். உன் மகளை முடிக்கிறதா இருந்தால் வீடு தர்றியா, செருப்பால் அடிக்கமான இவனை தங்கம் போடுவியா, எவ்வளவு போடுவா, அப்படியே தங்க ரேட்டு எனக்கு ஒரு கிராம் 10,000 ரூபா போயிடுச்சு, தங்கம் போடுவியா கேட்கலாம். இந்த அழகான பொம்பளை பிறந்துட்டு அது வேற எல்லா பாக்கியம். அழகான பொம்பளை அழகா இருந்தான்னு வைக்கிறேன், அதை வயலில் வந்துடும், உமா செருப்பான அடிக்கலாம், அப்பா அம்மாவை அந்த பிள்ளை முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் கருப்பு அழகு இல்லைன்னு வைக்கிறேன், சித்திரவதை பண்றாங்க அந்த வீட்டில், அழகு இல்லாமல் இருக்கிறாங்க, கொஞ்சம் தடிசா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், தேவை சொல்லிக்கிட்டு இவன் நினைச்சான் வரதட்சணை கேட்கறான், காசாத்தா, பணமாத்தா, வீடாத்தா, மாப்பிள்ளை துபாய்க்கு அனுப்பி அமெரிக்கா அனுப்பி, இது என்ன அர்த்தம், இவர்களையெல்லாம் விலக்கு மாற்றமும் அடித்து சமுதாயம் பத்தாத வரை வரதட்சணை பேச்சான பயானால முடியாது. இருந்து கொள், எங்க போனால் போல்டா சொல்வது என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் போல்டா சொல்வது என்னுடைய பிறப்புலோட குணம், சத்தியத்தை ஏகத்துவத்தை. அப்ப இந்த கள்ள வேலைதாரிகள் இருந்து எல்லா சமுதாயத்தை காப்பாற்றது. எவனா வரதட்சணை கேட்கற கொடுக்காத, ஊர்ல முடிவு ஜமாத்துல போட்டு இத்தனையோ ஜமாத்துக்கள்ல அம்மா பட்டின அதெல்லாம் பட்டின பல ஊரில் போட்டு வச்சுக்காங்க. ஜமாத்துல வரதட்சணை வாங்குறவன், ஆடம்பர கல்யாணம் முடிக்கிறவன், இவனுக்கு நாங்கள் தப்தர் தர மாட்டோம், எங்க ஜமாத்து வராது, ஜமாத்துல உள்ள ஆன்சால் பயன் பண்ண மாட்டாரு, அவன் தானே சிறந்த நிர்வாகம். இல்லாத ஒத்திக்கு காசு தருமா, வரதட்சணை வாங்கி நமக்கு 10,000 ரூபாய் பழைய முயலுமா, இது நிர்வாகமா?
வரதட்சணை எழுதி வாங்கிட்டு நமக்கு ஒரு 10,000 ஒரு 50,000 தருவான், அதை கல்ல போயிடுவலாம். இதெல்லாம் இஸ்லாம் முடிக்கிறது. அப்ப இந்த ஏன் சொன்ன தௌஹீத் வழிகிற போர்வையில இப்படியெல்லாம் வரதட்சணை நடமாடுது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், எந்த தௌஹீத் OMG ஏகத்துவ ஜமாத்தா இருக்கட்டும், ஏன்னா தௌஹீதை பயணிக்கக்கூடியவங்க இது வரதட்சணைக்கு எதிராக கடுமையான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. பொதுக்கூட்டங்கள், தனிநபர் தாவா, அந்த மாதிரி தர்பியாக்கள் நடத்தி வரதட்சணையை ஒழிக்கணும். அழகான பிள்ளையாரும் வந்துடலாம். எப்படியா முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் அழகு குறைஞ்ச பிள்ளைய இருந்தால் இவங்க என்ன செய்யற பெற்றவ கொஞ்சம் கருப்பா பெற்றுட்டாங்க பிள்ளைய, கொஞ்சம் வாகனம் இல்லாமல் பெற்றுட்டோமே என்பதற்காக என்ன செய்யறாங்க, காசு கேட்டோம் கொடுப்போம், டீச்சர் எடுத்தாலும் கொடுப்போம், வட்டி வாங்கி கொடுப்போம். இப்படி பாக்குறமா இல்லையா? அப்ப அரசுலா சொன்னாங்க, 4 நோக்கத்துக்காக திருமணம் முடிக்கப்படுகிறது. அழகு தாண்டி அழகாக சும்மா முடிச்சுட்டு போறான், அழகாக போகிறான். அதில் குடும்ப பாரம்பரியம், செல்வம், அந்த இந்த மாதிரி என்ன செய்யறான், ஒரு 4-5 தகுதிக்காக கல்யாணம் முடிக்கப்படுது. மார்க்கப்பற்று, நீ மார்க்கப்பட்டு உள்ளவளை ஏகத்துவ கொள்கைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வெற்றி பெற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இந்த வரதட்சணைங்கிற பேரில் தௌஹீத்வாதி அவனை விட்டுருங்க. அவன் சுன்ன ஜமாத்தில் உள்ளவன், வழிகட்ட கொள்கையில் இருக்கான் என்பது மார்க்கம் சொல்லுது. அவனை திருந்தவன். பெண் குமரிகள் தேங்கி போயிருக்கிறது. அதனால வரதட்சணை வாங்காமல் திருமணம் பெண்கள் ஆம்பளை எல்லாத்தையும் கட்டுப்படமா, எல்லாரும் மோசமா ஏற்குமாறு நடப்பான். இந்த வரதட்சணை மட்டும் இவனுக்கு ஆசை, வாங்கட்டு உமா வாங்கட்டு, என்னமா வரதட்சணை பாப்பா வாங்கட்டு. நம்ம ஒரு 2 லட்ச ரூபாய் பைக் வாங்க ஆசைப்பட்டோம். அவ கொண்டாட்டி மனைவியோட போறாங்க, அந்த சம்பந்தம் பேசுற வீட்டுல காசை வாங்கி ஒரு பைக் வாங்குவோம். அந்த வாங்கி காரை வாங்குவோம். கல்ல போயிடுவா. அவ போய் பாருங்க, இதெல்லாம் யாரும் பொண்ணு கொடுக்குது. இந்த மாதிரி வரதட்சணை கேட்டா பொண்ணு கொடுக்காதீங்க. எங்க வீட்டுல புது வீடு கட்டிக்கிறேன், எழுதி ஒட்ட போறேன். வரதட்சணை கேட்டு வர்றாம வரதட்சணை கல்யாணம் அழைப்பு கொடுக்காதீங்க. இதை உணர்ந்து கொண்டு வரதட்சணையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். பதுக்குருணி அதுக்குருக்கும் வஷ்குருணி வளர்த்த கூறுவோம்.